ஹாய் ஹலோ சிபிஎஸ் சூப்பர் கிச்சனில் நான் உங்கள் எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான ஹெல்த்தியான வெண்டைக்காய் முட்டை மிளகு பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு வடசட்டி வச்சுருக்கோம், அதில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். வெண்டைக்காய் போட்டுக்கிறோம். வெண்டைக்காய் வந்து இது மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் பசை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்துட்டு உப்புலாம் போட்டுறாதீங்க, மஞ்சத்தூளும் போட்டுறாதீங்க, நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பசத்தன்மை சீக்கிரம் போயிடும். பாருங்கள், அந்த பிசு இல்லாமல் சீக்கிரம் கிளியர் ஆகுது பாருங்கள். அதுக்கு தான் நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பிசு இல்லாமல் இருக்குது. இன்னும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்க பிறகு பார்க்கலாம். இது கடையில் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நான் வந்துட்டு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் தேவையானதை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும்தான் போடுறோம், அதிகம் போடக்கூடாது. பாருங்கள், நாங்கள் லைட்டாக தான் போட்டிருக்கோம். பாருங்கள், தயிர் சேர்த்ததால அந்த பிசுப்பு சீக்கிரம் போயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு. முட்டையில் வந்துட்டு நம்ம லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். பாருங்கள், முட்டையை நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இது நம்ம வதக்கிக்கிறோம். பாருங்க, பிசு இல்லாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. அந்த வழுவழுப்பு தன்மை இல்லை, இப்போ ரொம்பவும் இல்லை. சாப்பிடவும் நமக்கு நல்லாயிருக்கும். இது கடையில் முட்டையை நம்ம வச்சுக்கிறோம். இப்போ வந்து இது வறுத்த முட்டையோ ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே வடை சட்டியில் நம்ம அடுப்பை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். பாருங்கள், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறோம். அதனால சிவப்பாக வறுக்கிறோம். அது செவந்ததும் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு நம்ம போட்டு பொறுக்கி விடுறோம். லைட்டாக வெள்ளை உளுந்து போடுறோம். கடலைப்பருப்பு போடுறோம். போட்டு அந்த எண்ணெயில் நம்ம இது வறுத்துக்கிறோம். வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரலையும் நம்ம வதக்கிக்கிறோம். அதே மாதிரி இதையும் நல்லா வறுத்துக்கிறோம். அந்த வெண்டைக்காயோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், பிசு கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு அந்த இதுலேயே தான் நம்ம வதக்கணும். இதுக்கு இடையில நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. மெயின் விஷயம், இதுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த ஆயிலே நம்ம வறுக்கிறதுல அது வேகணும். வெண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள், வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு அதுவும் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டோம். தேங்காய் துருவல் போட்டு நல்லா ஒரு வதக்கி
பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கிக்கிறோம். தயிர் சேர்த்ததால பாருங்கள் அந்த பிஸ்பிஸ் வந்து அந்த வடை சட்டியிலே ஒட்டியிருக்கு. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு வதக்கி கிளறி விட்டுக்கிறோம். பாருங்க நம்ம கிளறி விட்டுக்கிட்டோம். வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களாம் சரி பெரியவங்களும் சரி இது மாதிரி முட்டையோடு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் பொதுவாகவே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்க எல்லோரும் சொல்லியிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் வெண்டைக்காய் உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகு சேர்த்ததும் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த ஸ்மெல் கசக்கும். அதனால் நம்ம வந்துட்டு மிளகு சேர்த்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெண்டைக்காய் முட்டை மிளகு பொரியல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.